ஹலோ மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் சூப்பராக இருக்கீங்க நினைக்கிறேன். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2025ஓட புது பொலேரோ 2025ல் மஹேந்திரா வந்து நிறைய அப்டேட் பண்ணி லான்ச் பண்ணியிருக்கோம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இன்னைக்கு 2025 பொலேரோவில் என்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது, என்ன ஏதுங்கிறத ஒரு சின்ன வீடியோவில் பார்த்துருவோம். சரிங்களா? மஹேந்திராவை பொறுத்தளவுக்கு அவங்களோட ஃபோக்கஸ் எப்பயுமே வந்து எஸ்யூவி செக்மெண்ட்ஸில் தான் நிறையா இருக்கும். அந்த வகையில் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு வண்டி மஹேந்திரா பொலேரோ பற்றி தான் வந்து நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அண்ட் மஹேந்திரா பொலேரோங்கிறது வந்து இப்போது ஜிஎஸ்டிலாம் குறைஞ்சனால அதோட ப்ரைஸஸுமே வந்து ரொம்ப குறைஞ்சிருக்கு. வெறும் 7.99 லேக்ஸ் எக்ஷோரூம்லேருந்து அதோட டாப் மாடலோட ப்ரைஸ் வந்து வெறும் 9.69 லேக்ஸ் எக்ஷோரூம் ப்ரைஸ்க்குள்ளே அவைலபிளாக இருக்குது. அண்ட் அதோட கீ ஃபீச்சர்ஸாக வந்து மஹேந்திரா என்ன ஹைலைட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அதோட எம்ஹாக் இன்ஜின் வெறும் 75 பிஎஸ்பி தான் ப்ரொடியூஸ் பண்ணுதுன்னு நினைக்காதீங்க. 210 நியூட்டன் ஆஃப் டார்க் ப்ரொடியூஸ் பண்ணுது. அது நல்ல ஒரு டார்க்கியான பீஸ்ட்னே சொல்லலாம். அது பவர் என்னமோ கம்மி தான். நான் டார்க் வந்து இழுத்து போகிறதுல வண்டி சூப்பராக இருக்கும். நான் பேசிக்காக வந்து ஒரு பொலேரோ ஓனர் தான். எனக்கு அதோட வந்து அந்த வண்டி இழுத்து போகிறது வந்து சூப்பராக இருக்கும். எனக்கு அது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அடுத்து அவங்களோட வந்து கீ ஃபீச்சராக என்ன ஹைலைட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அதோட ப்ரீமியமான கேபின்ஸ். அதோட புதுசாக வந்து ஒரு சஸ்பென்ஷனில் வந்து நிறையா சேஞ்சஸ் பண்ணியிருக்கோன்னு சொல்லிட்டு மஹேந்திரா சொல்கிறாங்க. நான் 2025 மாடல் ஓட்டி பார்த்த தெரியும் சஸ்பென்ஷனில் என்ன சேஞ்சஸ் இருக்குது என்ன ஏதுன்னு. அப்புறம் வந்து அவங்க புதுசாக என்ன கீ ஹைலைட்டாக சொல்லணும்னு நினைக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த வண்டியோட புது நியூ எக்ஸ்டீரியர் டிசைன். ஏன்னா வந்து மஹேந்திராவில் வந்து இது வரைக்கும் 3 மாடலில் இருந்துச்சு. B4, B6 ஆப்ஷனல் மட்டும்தான் இருந்துச்சு. இப்போ புதுசாக B8 அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வந்து மஹேந்திரா இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த B8 தான் வந்து டாப் மாடலாக இருக்குது. இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்து B8ல் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம முழுசாகவே பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி மஹேந்திராவில் இந்த புது பொலேரோவில் 2025ல் என்னென்ன கலர்ஸ் ஆஃபர் பண்ணுறாங்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு எப்பயும் போல் அவங்களோட டைமண்ட் ஒயிட். இந்த கலர் வந்து ஆதி காலத்துலேருந்தே இருக்குது. வண்டியில் லான்ச் பண்ணதுலேருந்தே இந்த கலர் இருக்குன்னு சொல்லலாம். இது ஒரு நல்ல கலர். அடுத்து வந்து வண்டியில் முதலேருந்தே இருக்கிற கலர்னால் வந்து சில்வர் கலருமே வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச எனக்கு ஒரு ஃபேவரேட்டான கலர்னால் பொலேரோவில் சில்வர் கலர் தான். அடுத்து வந்து இருக்கிறது வந்து பீச் கலர். எனக்குமே வந்து பீச் கலர் ரொம்ப பிடிக்கும். கடைசியாக லான்ச் பண்ணியிருக்கிறது தான் வந்து உண்மையிலே சொல்கிற வேறு லெவலில் இருக்குன்னு சொல்லலாம். ஸ்டெல்த் பிளாக்ல லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸ்டெல்த் பிளாக்ல டாப் மாடலில் அந்த அலாய் வீல்ஸோட பார்க்குறப்போ வண்டி உண்மையிலே வேறு லெவலில் இருக்குங்க. வண்டி சூப்பராக இருக்குது. எனக்கு ஸ்டெல்த் பிளாக் அப்புறம் பிடிச்ச கலர் அப்படின்னு பார்த்தா பீச். எனக்கு இதுங்க எல்லாத்தையும் விட ஃபேவரட்டான கலர்னா சில்வர் தான். எனக்கு சில்வர்னால் வந்து எனக்கு இந்த காரணம் இல்லை, எனக்கு எந்த காரணம்னாலுமே சில்வர் கலரில் பார்க்கறதுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் வந்து சில்வர் தாண்டி எனக்கு ரொம்ப பிடிச்ச கலர் அப்படின்னா வந்து இந்த ஸ்டெல்த் பிளாக் வேறு லெவலில் இருக்குன்னு சொல்லலாம் உண்மையிலே. அடுத்து இவங்களோட இன்டீரியர் ஃபீச்சர்ஸ் தான் என்னென்ன புதுசாக இந்த வண்டியில் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு புது 17.8 சென்டிமீட்டர் டச் ஸ்க்ரீன் இன்ஃபர்டெயின்மெண்ட் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. இது பொலிரோவில் இவ்வளோ நாள் இந்த மாதிரி ஒரு அப்டேட் கொடுத்ததே கிடையாது. பொலிரோவில் எப்பயுமே வந்து ஒரு நார்மலான ஒரு ஆடியோ சிஸ்டம், அது ஏதோ வந்து வெளியில் கடையில் வாங்கி மாட்டி வச்ச மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ஒரு நார்மலான ஆடியோ சிஸ்டம் தான் இருந்துச்சு. இது புதுசாக இது அப்டேட் பண்ணியிருக்காங்க. நான் யூஸ் பண்ணி பார்த்தா தான் வந்து அதோட ரிவ்யூ என்னன்றதை நான் சொல்ல முடியும். பட் ஒரு குட்டியாக ஒரு ஸ்க்ரீன் பொலிரோவில் பார்க்குறதுக்கு அழகாக தான் இருந்துச்சு. நான் வண்டியில் பார்க்க மட்டும் செஞ்சேன், ஆனால் இது யூஸ் பண்ணி பார்த்ததில்லை. அது பார்க்குறப்போ ஒரு மாதிரி குட்டியாக க்யூட்டாக அழகாக இருந்துச்சு. அடுத்து வந்து டாப் மாடல் B8 ஆப்ஷன்ஸில் மட்டும்தான் அவைலபிள்னு நினைக்கிறேன். லெதரேட் அப்ஹோல்ஸ்டரிஸ் லான்ச் பண்ணியிருக்காங்க. இது வரைக்கும் இருந்த B6 ஆப்ஷனல் வரைக்குமே வந்து வண்டியில் வந்து நார்மல் சீட்ஸ் தான் வரும், லெதர் சீட்ஸ் வராது. இப்போ வந்து B8 லான்ச் பண்ணதுனால B8ல் வந்து லெதரேட் அப்ஹோல்ஸ்டரிஸ் கொடுக்குறாங்கன்னு நான் நினைக்கிறேன். எனக்கு சுத்தமாக ஐடியா இல்லை. அதே மாதிரி அந்த டச் ஸ்க்ரீன் சிஸ்டம் கூடயே வந்து 2 USB போர்ட், அப்புறம் வந்து ஒரு டைப்-C போர்ட் இன்டெகிரேட் பண்ணியிருக்காங்க. டைப்-C போர்ட் இன்டெகிரேட் பண்ணி நல்ல ஒரு சார்ஜிங் போர்ட்டாக யூஸ் பண்ணிக்கிறதுக்காக தான் வந்து டைப்-C போர்ட் இன்டெகிரேட் பண்ணியிருக்காங்க. டிஜிட்டல் கிளஸ்டர், நம்ம இன்ஸ்ட்ருமெண்டல் கிளஸ்டர் உங்களுக்கு ஸ்பீடோ மீட்டராக இருக்கும்ல, அதுவுமே வந்து நான் வச்சுருந்த மாடலில் வந்து ரொம்ப பேசிக்காக தான் இருக்கும். இப்போ இருக்கிற 2025 மாடலில் வந்து அதுலேயுமே நிறைய ஃபீச்சர்ஸ் வந்துருக்காங்க. அது பார்க்குறது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. நிறையா இன்ஃபர்மேஷன்ஸ் லோட் பண்ணியிருக்காங்க. முக்கியமாக இந்த வண்டிக்கு தேவைப்படுற ஒரு சிஸ்டம், டயர் ப்ரெஷர் மானிட்டரிங் சிஸ்டம் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. அது உண்மையிலே ஒரு நல்ல ஃபீச்சர்னு சொல்லலாம். ஏன்னா அந்த வண்டி எடுத்துகிட்டு கண்ட மணிக்கு எங்கெங்கேயோ சுற்றுவோம், ஐடியா இல்லாமல் சுற்றுவோம். காடு மலை. நான்லாம் வந்து வண்டி எடுத்துகிட்டு டோர் வரைக்கும் தண்ணியில் இறக்கியிருக்கேன். வண்டி அது வாட்டுக்கு ஜம்முன்னு வரும்.
சூப்பராக இருந்துச்சு. டயர் டயர் ப்ரெஷர் மானிட்டர் சிஸ்டமே வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஃபீச்சர்னா என்னைய கேட்டால் நான் சொல்லுவேன். அதே மாதிரி இவ்வளோ நாள் இல்லாத ஒரு ஃபீச்சர், இது ஒரு ஃபீச்சராக இல்லாமல் சொல்லலாமா வேணாம்னு இல்லை. பொலிரோவில் எந்த வண்டியிலையுமே வந்து டோர்ஸில் வந்து வாட்டர் பாட்டில் வைக்கிறதுக்கு ஃபெசிலிட்டி கிடையாது. இந்த வண்டியில் லான்ச் பண்ணியிருக்காங்க. இது ஒரு புது ஃபீச்சர்லாம் இல்லை, ஆனால் வந்து ரொம்ப நாள் கழிச்சு மஹேந்திராவுக்கு இதை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி தோணியிருக்கு. அதனால் கொடுத்துட்டாங்க. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி 4 வேரியன்ஸில் அவைலபிளாக இருக்குது. B4, B6, B6 ஆப்ஷனல் அண்ட் B8. B4ல் வந்து மொத்த எல்லா வேரியன்ஸ்லையுமே டீசல் மட்டும்தான் அவைலபிளாக இருக்குது. நோ பெட்ரோல் வேரியன்ஸ், நோ ஆட்டோமேட்டிக் வேரியன்ஸ், ஒன்லி மேனுவல், டீசல், இது மட்டும்தான் அவைலபிளாக இருக்குது. B4ஓட ஸ்டார்டிங் ப்ரைஸ் வந்து வெறும் 7.99 lakhs தான் எக்ஸ் ஷோரூம் ப்ரைஸ். வெறும் 7.99 lakhs ஒரு 7 சீட்டர் டீசல் எஸ்யூவி கிடைக்குது கைஸ், அதுவும் மஹேந்திராவிலேருந்து. எவ்வளோ ப்ரைஸ் ட்ராப் ஆகும்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. ஸோ B6ஓட ப்ரைஸ் வந்து 8.69 lakhs, B6 ஆப்ஷனோட ப்ரைஸ் வந்து 9,09,000 அண்ட் B8ஓட ப்ரைஸ் வந்து 9,69,000 வருது. எல்லாமே வந்து டீசல், மேனுவல் மட்டும்தான், நோ ஆட்டோமேட்டிக், நோ பெட்ரோல் வேரியன்ஸ். ஸோ இப்போ இந்த வீடியோவில் வந்து நம்ம B8ல் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். B8 இப்போ ஸ்பெசிஃபிகேஷன்ஸ்ன்னு பார்க்குறப்போ வந்து இந்த வண்டி வந்து ஒரு sub 4 மீட்டர் கேட்டகரியில் தான் மஹேந்திரா லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படின்னு பார்க்குறப்போ வந்து sub 4 மீட்டர் 7 சீட்டர், முதல்ல வந்து வண்டி வந்து 4 மீட்டருக்கு மேலே இருக்கும். ஆனால் வந்து sub 4 மீட்டர் கேட்டகரியில் லான்ச் பண்ணால் மட்டும்தான் வந்து ப்ரைஸ் குறையும். அதனால் வந்து sub 4 மீட்டர் கேட்டகரியில் இருக்குது. வண்டியோட வீல் பேஸ் வந்து 2680 mm, வண்டியோட லென்த் வந்து 3995 mm அண்ட் ஹைட் வந்து 1880 mm, விட்த் வந்து 1745 mm. லென்த்தே உங்களுக்கு 4000 சென்டிமீட்டர்ஸ்குள்ளே தான் இருக்கும். உங்களுக்கு அது பார்த்தாலும் sub 4 மீட்டர் கேட்டகரியில் கொண்டு வந்திருக்காங்க. அதனால தான் உண்மையிலே sub 4 மீட்டர் கேட்டகரியில் இருக்கிறதுனால மட்டுமே தான் வந்து ஜிஎஸ்டிலையுமே ப்ரைஸ் கட் ஆஃப் ஆகிருக்கு. இன்ஜின் அண்ட் டிரான்ஸ்மிஷன் அப்படின்னு வரப்போ வந்து நம்ம வண்டியில் ஒரு Yamaha 75 சீரிஸ் இன்ஜின் யூஸ் பண்ணியிருக்காங்க. இது ஒரு 3 சிலிண்டர் டர்போ சார்ஜ் இன்ஜின். இதோட மேக்ஸிமம் பவர் வந்து 75 bhp அண்ட் மேக்ஸிமம் டார்க் வந்து நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி 210 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க் கொடுத்துருக்காங்க. அந்த டார்க் தான் வண்டியில் இருக்கிறது ஒரு ஹைலைட்டான விஷயம். எதுனாலும் வண்டி இழுத்துக்கிட்டு போகும். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயமும் அதுதான். அதே மாதிரி ஃபியூயல்னு பார்க்குறப்போ வந்து டீசல் நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி டேங்கோட கெப்பாசிட்டி வந்து 60 லிட்டர் கொடுத்துருக்காங்க. என் வண்டியில் வந்து நான் ஃபுல் டேங்க் போட்டு சாலிடாக 800 to 900 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் போயிருக்கேன் ஒரு ஃபுல் டேங்க் இருக்குது. அதுவே நான் கம்மின்னு நினச்சிருக்கேன். எல்லாரும் என்ன நினைப்பீங்கன்றது எனக்கு தெரியல. நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதே மாதிரி என்னோட போலேரோ எனக்கு மேக்ஸிமமாக கொடுத்த மைலேஜ் வந்து 14 கிலோமீட்டர்ஸ் to 14.5 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் நான் எடுத்துருக்கேன். நீங்கள் உங்கள் போலேரோட எவ்வளோ மைலேஜ் எடுத்துக்கிங்கிறதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் தெரிஞ்சுக்கிறேன். பிரேக்ஸ் அண்ட் சஸ்பென்ஷன் பார்க்குறப்போ வந்து எப்பயும் போல் ஃப்ரண்ட்டில் வந்து டிஸ்க் பிரேக்ஸ் தான் கொடுக்குறாங்க, ரியரில் ட்ரம் பிரேக் தான், அதில் எந்த சேஞ்சஸுமே கிடையாது. ஆனால் வந்து சஸ்பென்ஷனில் மட்டும் ஏதோ ஒரு சேஞ்ச் பண்ணியிருக்கோம்னு சொல்லி எனக்கு சொல்கிறாங்க, மஹேந்திரா சைட்லேருந்து சொல்கிறாங்க. ஆனால் என்ன அது சேஞ்ச் பண்ணியிருக்காங்கன்னு எனக்கு தெரியல. பேசிக்கலி உங்களுக்கு யாராவது என்ன சேஞ்ச் பண்ணியிருக்காங்க கமெண்ட்டில் சொல்லுங்கள். வண்டியோட கீ ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்க்குறப்போ வண்டியோட இன்டீரியர்லேருந்து நம்ம எல்லாமே செக் பண்ணோம் அப்படின்னா வண்டியில் பவர் ஸ்டியரிங் வந்துடுது, ஆல் 4 பவர் விண்டோஸ் வந்துடுது. அதுக்கப்புறம் வந்து எப்பயும் போல் வந்து மேனுவல் ஏசி கண்ட்ரோல்ஸ் வந்துடுது, சார்ஜிங் சாக்கெட்ஸ் கொடுத்துட்றாங்க. டிரைவருக்கும் இதுக்கும் பின்னாடி வந்து டிரைவர் சைடில் பேசஞ்சர், பின்னாடி இருக்கிற பேசஞ்சர்ஸ்க்கு எல்லாத்துக்குமே வந்து மிடில் இருக்கிறவங்க தவிர மிச்சம் எல்லாருக்குமே வந்து அட்ஜஸ்டபிள் ஹெட் ரெஸ்ட் வந்துடுது. பின்னாடி ரியரில் பார்க்கிங் சென்சார்ஸ் வந்துடுது, ரியர் வைப்பர்ஸ் வித் என்டர்டெயின்மெண்ட் சிஸ்டம் அப்படின்னு வந்து பார்க்குறப்போ காரில் 4 ஸ்பீக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க 2D ஆடியோ கண்ட்ரோல் சிஸ்டத்தோட. அந்த குட்டி ஸ்க்ரீனில் வந்து என்னென்ன கண்ட்ரோல் பண்ண முடியும், என்ன ஆப்ஷன்ஸ் இருக்குங்கிறது எனக்கு தெரியல. நான் உங்கள்கிட்ட முன்னாடியே சொன்ன மாதிரி நான் யூஸ் பண்ணி பார்த்தது தெரியும். நான் என்னோட பழைய போலேரோவில் வந்து ஆடியோ சிஸ்டம் எதுவுமே அப்கிரேட் பண்ணவே இல்லை. ஆனால் ஒரு டீசெண்டான மியூசிக் சிஸ்டமாக இருக்கும். இப்போ வரைக்குமே வந்து அது ஒரு பேசிக்கான சிஸ்டமாக தான் வச்சுருக்கேன். ஆனால் எனக்கு அதில் கிடைக்கிற அந்த ஒரு பேஸ்லேருந்து அந்த ஒரு எல்லாமே வந்து நல்லாயிருக்கும், சூப்பராகவே இருக்கும்னு நான் நினைக்கிறேன். என்னோட கருத்து வந்து இப்போ வந்து புது டச் ஸ்க்ரீன் சென்சிங் இதில் இன்ஃபோடெயின்மெண்ட் சிஸ்டம் ப்ளூடூத் கனெக்டிவிட்டி வருது, 6.9 inch டச் ஸ்க்ரீன் சிஸ்டத்தோட கொடுத்துருவாங்க. யூஎஸ்பி போர்ட்ஸும் அவைலபிளாக இருக்குது. எக்ஸ்டீரியர் டிசைன் அப்படின்னு பார்க்குறப்போ வண்டியில் ரியர் வைப்பர் வித் வாஷரோடு வருது. B6 ஆப்ஷனல் வரைக்குமே முன்னாடி வந்து அலாய் வீல்ஸ் கிடையாது, ஸ்டீல் வீல்ஸ் வித் வீல் கப் தான் கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ B8 வேரியண்ட்டில் அலாய் வீல்ஸ் கொடுக்குறாங்க. அது உண்மையிலே ஒரு சூப்பரான விஷயம்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா வந்து
இவ்வளோ நாள் வந்து பொலிரோ ஓனர்ஸ் எல்லாமே என்ன பண்ணுவாங்க, வண்டி வாங்கிட்டு வெளியில் போய் அலாய் வீல்ஸ் போடுவாங்க. இப்போ மஹேந்திரா அவங்களோட எண்ணிலேருந்தே வந்து பொலிரோக்கு ஒரு அலாய் வீல் கொடுக்குறாங்க. அதுவே உண்மையிலே பார்க்கணும். அந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு 9.69 lakhs அந்த ப்ரைஸ் ரேஞ்ச் கன்சிடர் பண்ணுறப்போ வந்து வண்டியோட ரேட்டும் கம்மி தான். ஆன் ரோடு பார்த்தீங்கன்னா 12 lakhsக்குள்ளே தான் வரும். நான் வந்து இந்த V6 ஆப்ஷனல் வேரியன்ட் எடுக்கிறப்போ என்னோட ஆன் ரோடு வந்து நான் வித் ஆல் அக்சசரிஸோடு சேர்த்து இருக்கிறப்போ 14 lakhs வந்துருச்சு. இது உங்களுக்கு அலாயிலேருந்து எல்லாமே சேர்ந்தே ஆன் ரோட் பார்க்குறப்போ வந்து 12.5 அந்த மாதிரி தான் வருது. ஸோ அப்படிங்கிறப்போ வந்து எவ்வளோ ப்ரைஸ் குறைஞ்சிருக்கு, இது எவ்வளோ ஒரு நல்ல வேல்யூ ஃபார் மணி வண்டிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கலாம். வண்டியில் எப்பயும் போல் வந்து ஃபாக் லேம்ப்ஸ் வந்துடுது. டயர் சைஸ் வந்து மாறல கைஸ். அது எப்பயும் போல் 215, 75, R15 டயர் சைஸோடு தான் வருது. சேஃப்டி சிஸ்டம் அப்படின்னு பார்க்குறப்போ வந்து வண்டியில் இன்னும் வந்து 2 ஏர் பேக் தான் வருது. எல்லா வண்டியிலையுமே வந்து 6 ஏர் பேக்ஸ் கொண்டு வந்துட்டாங்கன்னு இன்னும் ஏன் மஹேந்திரா வந்து ஒரு 2 ஏர் பேக்ஸ் தான் கொடுக்குறாங்கங்கிறது தெரியல. ஆனால் வந்து பரவாயில்ல, 2 ஏர் பேக் எப்பயும் போல் கண்டினியூ பண்ணுறாங்கங்கிறது வந்து ஒரு நல்ல விஷயம் தான். ஆன்டி லாக் பிரேக்கிங் சிஸ்டம் வந்துடுது, சென்ட்ரல் லாக்கிங் சிஸ்டம் வந்துடுது, முன்னாடியே சொன்ன மாதிரி டயர் ப்ரெஷர் மானிட்டரிங் சிஸ்டமும் வந்துடுது. நான் இப்போதைக்கு வண்டியில் இருக்கிற எல்லா ஃபீச்சர்ஸுமே வந்து கவர் பண்ணிட்டேன், இருக்கிற எல்லா ஃபீச்சர்ஸுமே சொல்லிட்டேன். அது போக வந்து வண்டியோட ப்ரௌச்சருமே வந்து நான் வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் அட்டாச் பண்ணியிருக்கேன். நீங்கள் அதையும் பார்த்து உங்களுக்கு எதாவது டீட்டெயில்ஸ் தெரியணும் அப்படின்னா நீங்கள் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் வேறு ஏதாவது டீட்டெயில்ஸ்லாம் நானும் தெரிஞ்சுக்கணும் ஷோரூம் சைடு கான்டாக்ட் பண்ணியோ இல்லை நான் தெரிஞ்சவங்கள்ட்ட யார்ட்டையாவது கேட்டோ வந்து நான் உங்களுக்கு அந்த டீட்டெயில்ஸ் உங்களுக்கு கொடுக்குறேன். நான் இந்த வீடியோவில் வந்து B8 டாப் மாடல் மட்டும்தான் கவர் பண்ணியிருக்கேன். இன்னும் 3 வேரியன்ட் இருக்குது. உங்களுக்கு மிச்ச வேரியண்ட்லேயும் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குன்னு நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் வந்து அதுக்கு ஒரு வேரியண்ட்டுக்கும் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குங்கிறத ஷாப்ஸில் நான் அப்டேட் பண்ணுறேன். இப்போதைக்கு நம்ம பொலிரோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னையை பொறுத்தளவுக்கு ஒரு ரக்கடான SUV. அதோட பவர் கம்மியாக இருக்குன்னு நினைக்க வேண்டாம். நான் வண்டி உண்மையிலே வந்து ஒரு முரட்டுத்தனமான வண்டி, ஒரு நல்ல டார்க் இருக்கிற வண்டி. என்னையை பொறுத்தளவுக்கு பொலிரோ உண்மையிலே ஒரு கேங்ஸ்டர் வண்டின்னு தான் நான் சொல்லணும். வந்து உங்களுக்கு அடுத்து என்ன கார்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கணும், இல்லை நீங்கள் உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக வந்து தார் பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்களா, இல்லை வந்து ஸ்கார்பியோ பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்களா, கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அடுத்தடுத்து உங்களுக்கு என்ன நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அந்த வண்டியை பற்றி நான் ரிவ்யூ எடுத்து வீடியோ உங்களுக்காக போடுறேன். அன்டில் தென் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஏதாவது ஃபீட்பேக் எனக்கு கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து ஃபீட்பேக்கையுமே வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் கண்டிப்பாக ரீட் பண்ணுவேன். நான் வந்து ஏதாவது மாற்றி தப்பாக பேசுகிறேன், இல்லை வந்து என்னோட நான் சொல்கிற இது பிடிக்கல அப்படின்னா நான் அதையும் கண்டிப்பாக மாற்றிக்கிறேன். எல்லாத்தையுமே கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஐ வில் டெஃபினெட்லி take the feedback in a very positive note. Then see you in the next video. Until then, bye bye.